டியூ டு ஹை ப்ரைஸஸ்னால் சில பேரால் வாங்க முடியும், சில பேரால் வாங்க முடியாது. பட் இப்போ மார்க்கெட்டில் அதே மாதிரியே தயாரிக்கிற நிறையா பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஈவன் தோ நேம்டு பிராண்டே இருக்குது, லைக் வாக்கரு, இன்னும் நிறையா பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதிலே அவன் ஸ்டார்டிங் வித் லைக் 4000 to 5000 கொடுக்குறத இவங்க 350, 400 கொடுக்குறாங்க. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்னமோ வாக்கருவில் இருக்கிற அந்த டைப் பிரிக்கன் ஸ்டாக் டைப் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், என்னென்னா பிரிக்கன் ஸ்டாக் ஸ்லிப்பர் மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபீட் இருக்கவங்களுக்கு. இப்போது கால் நமக்கு பாதம் நேராக இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் மெயினாக அவங்க தயாரித்ததே. ரீசன் என்னென்னு வச்சுக்கிங்கன்னா, இப்போது யூஸ்வலாகவே நம்மளோட காலில் ஒரு ஆர்க் இருக்கணும். அப்போ தான் நம்ம நிற்கும் போது நம்மளோட வெயிட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இப்போ அது தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி எலும்பு வளையும், அப்போ நமக்கு பெயின் ஏற்படும். ஸோ ஃப்ளாட் ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு நமக்கு அந்த பிரிக்கன் ஸ்டாக் செப்பல் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது பழகிடுவோம். ஆனால் இதே இப்போ நார்மலாக அதே மாதிரி செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே ஃப்ளாட்டாக தான் செய்வாங்களே. அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஆர்க்கு வைக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதிலே மெயினாக என்ன விஷயம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிரிக்கன் ஸ்டாக் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் ரப்பர் டைப்பில் ஒன்று இருக்கும், ஆரிசோனா ஈவான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். எப்படின்னா லைட் வெயிட்டு ரப்பரு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தா ஒரு 200-300 ரூபீஸ் ஸ்லிப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட ரேட் பார்த்திங்கன்னா 4,000 to 5,000 இருக்கும். இதே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லி லெதரில் ஆரிசோனா, அதுலேயே நிறைய பாஸ்டன், ஆரிசோனா, கிசியா சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் ஸ்டார்டிங் வித் லைக் 8,000 இருக்குது. 8, 10, 12, 15 அப்படியே போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லேயரில் இருக்கும். ஒரு லேயர் கார்க்கு, ஒரு லேயர் ஜூட்டு, ஒரு லேயர் லெதரு, இன்னொரு லேயர் சம்திங் லைக் 4 லேயர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது தயவுசெய்து கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா 8 9 சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வரும். நான் வாங்கும்போது நான் 9 சைஸ்ன்னு போட்டு வாங்கினேன். அது எனக்கு கரெக்டாக கரெக்டாக இல்லாமல் ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது. சம்டைம்ஸ் 8 கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கு 9 கரெக்டாக மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கடையில் போய் வாங்குங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். வாங்கி ரிட்டர்ன் பண்ணலாம். ஒன்லி சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும், கலர் கூட சேஞ்ச் பண்ண முடியாது.